வணக்கம். குருவே சரணம். பண்டிட் எம்ஜிபி. மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் சுக்கிரன் வலிமையாகும். நீங்க நினைக்கிற பணம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய சூட்சுமம். மனசை யாரெல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் வலிமையாயிடும். சுக்கிராச்சாரியார் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். தன்னை நாடி வந்தவர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். இந்த சுக்கிரன் வலிமையாகணும்னா மனம் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்பவர்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. மன மகிழ்ச்சிக்கும் பணத்துக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க சோகமாவே இருந்தால் பணம் வருவதற்கான வாய்ப்பு 99% இல்லை. அதனால மனசை எப்பவுமே மகிழ்ச்சியா வைக்க பழகுங்க. சுக்கிரன் சந்தோஷம் விடுவார். சுக்கிர பிரீதின்னு அதுக்கு பேரு. எல்லாமல்ல இறைவன் அனைத்தையும் நடத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையில மனசை மகிழ்ச்சியா வச்சுக்குங்க. எப்படி சார் மகிழ்ச்சியா வச்சுக்கிறது? ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை இருக்கு. அப்பாவுக்கு வேலை இருக்கு, அம்மாவுக்கு வேலை இருக்கு, அப்பாட்ட பணம் இருக்கு, அம்மாட்ட பணம் இருக்கான்லாம் தெரியாது. அம்மா ஃபீஸ் கட்டணும், 3 நாள்ல ஃபீஸ் கட்டணுமா, அல்லது அப்பா ஃபீஸ் கட்டணும் 3 நாள்னு சொல்லிட்டு அதை விளையாட போயிடும். அப்பாட்ட பணம் இருக்கா இல்லையா அதை பத்தி அதுக்கு கவலை இல்லை. இல்ல அம்மாட்ட பணம் இருக்கா இல்லையா அதை பத்தியும் கவனம் இல்லை. ஆனா அப்பாவோ அம்மாவோ அந்த ஸ்கூல் ஃபீஸ் அன்னைக்கு கட்டிடுவாங்க. அந்த குழந்தை ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். அப்படி இறைவனை நம்பி இறைவனின் குழந்தையாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருங்கள். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் இருக்க பழகுங்கள். மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது அந்த இறைவனே நம் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறானே என்று உங்கள் காரியங்களை நடத்தி தருவார். மகாலட்சுமி தேவி உங்களிடம் குடியிருப்பாள். மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். மனதளவில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். இறைவன் உங்களை நாடி வருவார். இறை நம்பிக்கையுடன் இறைவனே எல்லாம், இறைவனே மிகப்பெரியவன், எல்லாவற்றையும் நிர்ணயித்து நடத்தி தருவான், கேட்பதை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் கோயிலுக்கு செல்லுங்கள். நம்பிக்கையில் வழிபடுங்கள். கேட்பதை எல்லாமல்ல இந்த இறைசக்தி உங்களுக்கு கொடுத்துவிடும். மழை பெய்யணும்னு கோயிலுக்கு போனால் கொடையை பிடிச்சிக்கிட்டே போகணும். அவனுக்கு தான் மழை பெய்யும். இதான் சூட்சமே. அதனால கோயிலுக்கு போறப்ப இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையோட போங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் நினைத்த பணம் வரும். லட்சக்கணக்கில் நினைத்தா லட்சக்கணக்கில் வரும். கோடிக்கணக்கில் கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கில் கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும். இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறேன். எனவே மகிழ்ச்சியுடன் இருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் எம்ஜிபி.